ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேகி கிண்ட போகிறோம். எப்படி கிண்டலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டாச்சு. இதில் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டிருக்கிறேன். இப்போ இது வதக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ 2 மேகி பாக்கெட் நான் கிண்ட போகிறேன். அதுக்கு தகுந்தால நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றிருக்கிறேன், ஒரு செம்பு இல்லை, 3/4 செம்பு ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சால்ட்டு எதுவும் போட வேண்டாம். இந்த மேகி பாக்கெட்டில் பொடி இருக்கும், அது சால்ட்டு எல்லாம் சேர்ந்துருக்கும். அதனால் நம்ம இதை தட்டிட்டு கொதிச்சோடனே இதை போட்டு நம்ம அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் மேகி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வேகட்டும். இதில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதோடு போட்டால் சீக்கிரமாக வேகாது. அதனால் நம்ம இதில் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம இதுக்கு தக்கன கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். நம்ம இதில் இப்போ அந்த மேகியில் பாக்கெட் பொடி இருக்கும், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பாக்கெட்லேயும் ஒவ்வொரு பொடி வச்சுருப்பாங்க, அதனால் உப்பு எதுவும் தேவையில்லை. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இது உப்பு சால்ட்டு போட்டு நம்ம பெப்பர் போட்டால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாதிரி கவுச்சி வாடை அடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். 2 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் இதில் போட்டு கிளறிட்டேன். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டால் கொஞ்சம் நல்ல துண்டு துண்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மேகி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டோம், தாளித்தோம், தண்ணி ஊற்றினோம், மேகியை போட்டோம். நல்லா வெந்தோடனே இந்த ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை உடச்சி போட்டு அது கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் எல்லாம் போட்டு அது ரெடி பண்ணி இதில் போட்டோம். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு. இது மல்லித்தலை கொஞ்சம் போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பேத்திக்கு அது மல்லித்தலை போட்டால் பிடிக்காது, அதனால நான் போடல ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வச்சுக்க போகிறேன். இப்படியே பரமாறி அவங்க பொண்ணும் என் பேத்தியும் சாப்பிட போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.